வெல்கம் டு புக் ஸ்டோர்ஸ். என்ன மேக் பண்ண போறோம்? இன்ஸ்டன்ட் சாம்பிராணி ஃபார் மஸ்கிட்டோ. நம்ம வந்து கொசுவ வீட்லேருந்து விரட்டுறதுக்காக என்னென்னமோ நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஹார்ம்ஃபுல்லான இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த லிக்விடு, அந்த சுருளு எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப டேஞ்சரு. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வீட்லயே வந்து எப்படி வந்து நமக்கும் தீங்கு இல்லாம கொசுவையும் எப்படி விரட்டுறதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இன்ஸ்டன்ட் சாம்பிராணி மேக் பண்ண போறோம் கொசுவ விரட்டுறதுக்காக. அது எப்படி மேக் பண்றதுன்னு இந்த வீடியோவ பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புரியாம போக வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லிக்விட் வேப்பரைசர் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வசம்பு ஒன்று எடுத்துக்கோங்க, வெட்டி வேறு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்புறம் இந்த மாதிரி நொச்சி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்புறம் வேப்ப இலை முக்கியமாக எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி தைல மர இலையும் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேப்ப இலையை போட்டு அரைச்சிடலாம். ஓகே, வேப்பிலை நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ அந்த நொச்சி இலையை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். உள்ள சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. ஓகே, இப்போ நொச்சி இலையை அரைச்சிடலாம். ஓகே, நொச்சி இலையை நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ வசம்பை வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வெறும் வேப்பிலை இருந்தாலே போதும். ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெறும் வேப்பிலையை மட்டும் யூஸ் பண்ணால் கூட போதும். எல்லாமே வந்து இது மாதிரி வசம்பு, இது மாதிரி வெட்டி வேறு இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேணாம். வெறும் வேப்பிலை இருந்தாலே போதும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, எல்லாமே அரைஞ்சி கொஞ்சம் தைல மர இலையும் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் வந்து இலையை நல்லா அரைச்சிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து தண்ணி பதத்தில் இருக்குது. நமக்கு கெட்டி பதம் வேணும். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் வேப்பிலைகளை போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பர், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பதம் தான் நமக்கு வந்து சாம்பிராணி செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க இலையை வந்து ஜார்லேருந்து இப்போ நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கும். நல்லா இப்போ தட்டில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த இலைகளில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சாம்பிராணி ஆட் பண்ணேன். ஸோ அப்போ தான் வந்து நல்லா புகை வரும், நல்லா ஸ்மெல்லு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து டெலிட் ஆகிடுச்சு. கன்ஃபார்மாக நீங்கள் வந்து சாம்பிராணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிவிசி பைப் ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை இந்த மாதிரி ஒயிட் பிவிசி பைப் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இந்த வந்து ப்ளூ கலர் பிவிசி பைப் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த இலைகளை வந்து இது உள்ளே ஸ்டஃப் பண்ணி இன்ஸ்டன்ட் சாம்பிராணி ஷேப்புக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். நல்லா வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி நல்லா அழுத்திக்கோங்க. அப்போ தான் நல்லா கெட்டியாக அந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா தான் உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க இலையை வந்து நம்ம இப்போ வெளியே எடுக்கணும். அதுக்காக வந்து நான் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்திருக்கு. இதுவே நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா இலைகளையும் இதே மாதிரி வந்து ஸ்டஃப் பண்ணி இப்போ வந்து இன்ஸ்டன்ட் சாம்பிராணி ஷேப்புக்கு கொண்டு வந்து வெளியே எடுத்துடணும். நீங்கள் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இதுவே வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு வரும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வெயிலில் காய வைக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து பற்ற வச்சிங்கன்னா எரியாது, ஸ்டாப் ஆகிடும் பாதியிலே. ஃபஸ்ட்டு எரியும், ஆனால் அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். நல்லா வெயிலில் காஞ்சால் மட்டும்தான் ஃபுல்லாக வந்து பேர்ன் ஆகும். நம்ம எப்படி கடையில் வாங்குற இன்ஸ்டன்ட் சாம்பிராணி மாதிரி நல்லா புகை வந்து எரியும். ஸோ இந்த மாதிரி பெரிய பைப்பில் வந்து நான் இதை ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெளியே எடுக்கிறேன். ஓகே, நம்ம நல்லா இந்த வெயிலில் காய வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பற்ற வச்சு பார்ப்போம் எப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு. எப்படி ஸ்மோக்கு நல்லா வருதா இல்லை எப்படி கம்மியாக புகை வருதான்னு பார்க்கலாம். இது கூட வந்து நம்ம வந்து பவுடர் சாம்பிராணியும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் புகை வந்து நல்லா வரும். ஓகே, சூப்பராக இருக்குது. ஸ்மெல் செமையாக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா புகை வருது. ஒன்றே நம்ம பற்ற வச்சுக்கலாம். லைட்டரில் வந்து அவ்வளோவா வந்து பற்றலை.
ஸோ இதில் நம்ம பற்ற வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா உங்களுக்கு ஸ்மோக் வருது. கீழே அந்த கேமராவில் சரியாக தெரியல, இப்போ பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ புகை வருது. நல்ல ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. இதை வச்சிங்கன்னா கொசு வரவே வராது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்ஸ்டன்ட் சாம்பிராணி ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.